ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொந்த வீடு மனை அமைகிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், கனவு இல்லம் நம்ம வாழ்க்கையில் எப்படியும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடணும், இல்லைனா கட்டின வீடை வாங்கிக்கணும், அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கணும், ஏதோ ஒரு ஆசைப்படுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்குவோம். சரியா, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி குடும்ப மெம்பர்ஸ் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்குவோம், பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கும், எந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இடம் வாங்கி வீடு கட்டுற யோகம் வரும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோவாக தான் போடுறேன், ரொம்ப எல்லாம் நீட்டி மூலங்களை சுருக்கமாக தான் பேசுகிறேன். பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. பிறக்கும்போது மேக்ஸிமம் சொந்த வீட்டிலேயே நீங்கள் பிறந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு அப்புறம் அந்த வீடை விற்றுட்டு வேறு எங்கே போகிற மாதிரி இருக்கும். சில பேர் கடைசி வரைக்கும் சொந்த வீட்டிலே இருப்பாங்க. உங்களுக்கு குருவினுடைய திருவுருள் கிடைக்கும். குரு பகவான் 4 கூடவன் இருக்கிறனால கண்டிப்பாக மேக்ஸிமம் சொந்த வீட்டில் தான் இருந்து வந்திருப்பீங்க. அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 4ஆம் அதிபதி வளர்க்கணும், சுக்கிரனும் செவ்வாயும் வளர்க்கணும். ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன், குரு பொருளை கொடுப்பாரு. நம்ம என்ன இடம் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, கையில் காசு இருக்கணும், பணம் இருக்கணும். அதுதான் குரு தான் தனகாரங்கிறோம். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான். அந்த பணத்தை வச்சு நம்ம இடம் வாங்கணும், இடத்த வச்சு வீடு கட்டணும். சில பேர் கட்டின வீடே வாங்கிடுவாங்க, சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. அது நம்ம சாய்ஸ் தான். எப்படி இருந்தாலுமே குரு செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு செவ்வாய் சுக்கிரன் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தனுசு ராசி மீன லக்கணம், நல்ல அமைப்பு. செவ்வாய் சுக்கிரன் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு எங்கே இருக்கணும், லக்கணத்திலே இருக்கணும். சரியா, லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருந்தால் தான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கலாம். சரியா, ராசியில் சந்திரமங்கல யோகத்தில் இருக்கலாம். சந்திரன் நல்ல ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சூரியன் எங்கே இருக்கணும்னா, சூரியன் கடகத்தில் இருக்கணும். நல்ல அமைப்பு. சரியா, குரு பார்வையிலே வருவார். அருமையான அமைப்பு. உங்களுக்கு லக்கணத்துக்கு 6 கூடவன் 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, நல்ல அமைப்பு தான். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பார். சுக்கிரன் எங்கே சார் இருப்பார், சுக்கிரன் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம். சரியா, விருச்சிகத்தில் இருந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். இவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கிடைக்கும். மீன லக்கணம் தனுசு ராசி, சூரியன் கடகத்தில் இருப்பார். சந்திரன் உங்கள் ராசியில் செவ்வாய் கூட சேர்ந்து இருப்பார். சுக்கிரை லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல. சரியா, கண்டிப்பாக இவங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு சுக்கிரன் செவ்வாய் குரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இதில் சூரியனை ஏன் எழுத்தேன்னா, சூரியன் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்காருன்னு அர்த்தம். வளர்பிறை சந்திரன் கூட செவ்வாய் சேரும்போது உங்கள் ராசியில் சந்திரமங்கல யோகம் இருக்கும். சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க. அதுக்கு தான் நான் சூரியனை தூக்கி கடகத்தில் போட்டேன். கடகத்தில் சூரியன் இருந்தால் தான் சந்திரன் வளர்பிறை நோக்கி போவார். ஏன்னா அடுத்து மகரத்துக்கு போயிடுவார். மகரத்துக்கு போகும்போது அவர் பௌர்ணமியாக போயிடும். சரியா, பௌர்ணமி தைப்பூசம் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்திருப்பீங்க. நீங்கள் தைப்பூசத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடி பிறந்திருப்பீங்க இந்த அமைப்பில் உள்ள ஜாதகர். அதனால தான் இந்த உதாரண ஜாதகத்தை சொன்னேன். தனுசு ராசி மீன லக்கணம், சூரியன் கடகத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசியில் சந்திரன் செவ்வாய், ராசி 12ஆம் இடம் விருச்சிகத்தில் சுக்கிரனை குரு பார்ப்பார். சரியா, சுக்கிரனையும் குரு பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். இவங்க அரசாங்க வேலையிலையும் இருப்பாங்க. சரியா, நல்ல அமைப்புங்க இது. அரசாங்கத்து வேலையில் இருப்பாங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளே போய் பேசுகிறது அது நமக்கு தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு அமைப்பு சொன்னேன். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டுற அமைப்பு வரும். சரியா, நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி நிறைய அமைப்பு சொல்லலாம், உதாரண ஜாதகம் சொல்லலாம். சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, குருவுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் மறையாமல் இருப்பாங்க. குருவுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருப்பார், செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பார், அவர் ராசியிலே இருப்பார். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. இடம் வாங்கி நல்லா விரும்பியாக வீடை கட்டுவாங்க. சரியா நேர்களே, இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. போதும், ஒரு அமைப்பு சொன்னால் போதும். சரி சார், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், இடம் கையளவு கூட இல்லை, நீ எவ்வளோ சொல்கிற, என்னென்னமோ அடிச்சு விடுற, ஆனால் எனக்கு அந்த அமைப்பு இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, தெய்வத்தை தான் கும்பிடணும். எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இப்போ உங்களுக்கு இடம் இல்லை, இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க யாரை கும்பிடலாம் சார் அப்படின்னா, வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயத்துக்கு போய் குரு பகவானுக்கு மஞ்சள் வத்திரை சாத்துங்க. சிவன் கோயிலில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் துணி, பட்டு துணி வாங்கி சாத்துங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, உங்களுக்கு சொந்த வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதுபோக வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் காக்காவுக்கு சாதம் வைங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் காக்காவுக்கு தோரம்பருப்பு சாதம் வைங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த செவ்வாயோட அணுக்கரும் சுக்கிரனோட அணுக்கரும் கிடைக்கும். இந்த 2 காரியத்தை மாற்றி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு உண்டாகும். அதுபோல் திருச்சி பக்கத்தில் இருக்கிற மணச்சநல்லூரில் இருக்கிற பூமிநாதர் வழிபாடு பண்ணலாம். மணச்சநல்லூரில் பூமிநாதர்னு ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே போயிட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பக்கம், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களாம் வர முடியாது. சரியா, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் திருச்சி மணச்சநல்லூரில் இருக்கிற அந்த பூமிநாதர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வீடு கட்டுற யோகம் வரும். சில பேர் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ரொம்ப நாளாக வீடே கட்ட முடியாது, காலி மனையாக கிடக்கும். அவங்களுக்குலாம் அந்த யோகம் கூடி வரும்.
வாய்ப்பு இருக்கிறவங்க மணச்சநல்லூர் போய் பூமிநாதர் கும்பிடுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க உள்ளூரில் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு நான் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை போய் குரு பகவானுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்துங்க, மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க, மஞ்சள் பூக்கள் செவ்வந்தி பூக்களை வாங்கி கொடுங்க. அவர் கும்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வரும். சரியா நேரில்? அதுபோக வெள்ளிக்கிழமை மதியம் காகத்துக்கு தோரம்பருப்பு சாதம் வைங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை நான் ரொம்ப பேசலை. தனுசு ராசி நேயர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லைனா கட்டின வீடை வாங்குறது, இல்லைனா அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறது, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 3ல் எது நடந்தாலும் பரவாயில்ல. நமக்குன்னு ஒரு வீடு வந்துடும். கனவு இல்லம், எனக்குன்னு ஒரு வீடு, என் பேரில் ஒரு வீடு அப்படின்னு நீங்கள் அமைச்சிக்கலாம். அதுக்குண்டான அமைப்பை சொல்லிட்டேன், கிரக நிலைகளை சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தையும் சொல்லிட்டேன், வழிபாடையும் சொல்லிட்டேன், பரிகாரத்தையும் சொல்லிட்டேன் என்ற நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நிறைய பண்ணுறேன். இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இறைவன் அருளால் நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கணும், அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே.